ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம ஒரு கூட்டு செய்ய போகிறோம். அது பீன்ஸ் கூட்டு. அது எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். பலருக்கு வெகு தூரம் வந்த பிறகே தெரிகின்றது வாழ்வில் வந்த வழி தவறு என்று. உங்கள் வாழ்க்கையின் மகிழ்ச்சி உங்கள் எண்ணங்களின் தரத்தை பொறுத்தது. ஓகே, இப்போ நம்ம சமையலுக்கு போகலாம். இப்போ நான் இது பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இது 2 கைப்பிடி எடுத்திருக்கேன். அதாவது 1/4 கிலோ நம்ம பீன்ஸ் எடுத்திருக்கோம். அதுக்கு 2 கைப்பிடி பாசிப்பருப்பு கழுவி வச்சுருக்கேன். அதை இதில் போட்டுக்கலாம். குக்கரில் போட்டுக்கிறேன். இது பீன்ஸ் 1/4 கிலோ எடுத்திருக்கோம். அதையும் இதில் போட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிப்போம். ஒரு கிளாஸ் ஊற்றிக்கோங்க. அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ இதை விசில் வச்சுட்டு நான் அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது இந்த கூட்டுக்கு தாளிப்பு செஞ்சுக்கலாம். இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. இதில் கடுகு தம்பர் போட்டுக்கலாம். இது 1 டீஸ்பூன் கடவுள் தம்பர் போட்டிருக்கேன். இது இப்போது 1/2 டீஸ்பூன் ஜீரகம். 2 போட்டுக்கலாம். இதில் ஒரு வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயமாக ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். கம்மியாக தான் போடணும், அதனால் 1 டீஸ்பூன் மட்டும் போட்டுக்கணும். இது 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி போட்டுக்கலாம். ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். இப்போது இதுக்கு 1 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். இப்போது நம்மளோட பீன்ஸ் வெந்தது இதில் போட்டுக்கலாம். ஓகே, நம்மளோட ரொம்ப டேஸ்டியான பாசிப்பருப்பு கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இது ரசம் சாதம், அப்புறமா சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம். சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் நைட்டில் இது மாதிரி செஞ்சு சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியான இந்த பாசிப்பருப்பு போட்டு இந்த பீன்ஸ் போட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லோரும் செஞ்சு பார்த்து என்னன்னு இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே.